வீடியோ எடுத்து போவீங்க? ஆமாண்ணா. நீங்களும் வீடியோவில் வருவீங்க. அப்படியா? ஓ, பூராமே வரும். ஆமாம், பூராமே. இ பாஸ் பற்றி சொல்லலான்னு ஒரு வீடியோ. இ பாஸில் வேணும்ல, அதை பற்றி சொல்லலாம்னு ஒரு வீடியோ. இது ஆறுனா எதுண்ணா? படம் இது எடுத்து போய் சொல்லுவீங்க? ஆமாம், அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே அப்படி விஷயத்தையெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வந்துடுவேன். அண்ணா வணக்கம். வணக்கம். உள்ளதான் இருக்காங்க, கால் பண்ணியிருக்கேன். சவுண்டு ஆமாம், நல்லா இருக்கும் அது ஓட்டுறதுக்கு. Hello guys, welcome back to our channel Abhi Vlogs. ஒரு ஹாப்பி சண்டே தான் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஏன்னா நான் இங்கே இருந்துக்கிட்டே இந்த வீடியோ பண்ணலன்னா அது நல்லா இருக்காது. ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர், இங்கே 3 இடத்துக்கும், கொடைக்கானலும் சேர்த்துக்கலாம் இதில். இந்த 3 இடத்துக்கும் வர்றதுக்கு இ பாஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வேணுமா? யாருக்கெல்லாம் வேணும்? ஏன் இ பாஸ் அப்படின்ற விஷயத்த தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கிளியராக டக்குன்னு. நல்லா இருக்கண்டா, நீ எப்படி இருக்க? நீ தான் கீழே வரணும். வண்டியா இருக்கு, கீழே வந்து பார்க்குறேன்டா. சரி விடு, வந்துடுறேன். நீங்கள் நான் அதை ஒரு வீடியோ எடுத்து வரலாம். சரி, அப்புறம் இங்கே கடை திறந்துட்டியா? இல்லை, போயிட்டு தான். வீடியோ ஆனே பண்ணலடா. முதல்ல இ பாஸ் விஷயத்த சொல்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். இ பாஸ் கண்டிப்பாக அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் அண்ட் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக இ பாஸ் தேவை. TN43 இல்லாமல் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் மேலே வரதா இருந்தாலும் இ பாஸ் கண்டிப்பாக வேணும். நம்ம கொரோனா டைமில் எப்படி இ பாஸ் எடுத்துகிட்டு நம்ம மேலே வந்துட்டு போனோமோ அதே மாதிரி தான். இ பாஸ் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். எதுக்கு இ பாஸ் இவ்வளோ வருஷம் இல்லையே, இந்த வாட்டி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் காரணம் வந்து சூடு தாங்க. ஏன் சூடுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். அவங்களுக்கு இதான் ஆப்ஷன், வேறு வழி இல்லை. சம்மர் வெக்கேஷன் தான் ஆப்ஷன், அதை விட்டு அவங்களுக்கெல்லாம் வர முடியாது. ஸோ வந்து தான் ஆவாங்க. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக். எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஷார்ட்டாக எங்கேயாவது போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? சின்ன இடம் தான் இருக்குது. லைக் அதுலேயும் கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கிறது வந்து ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி இடம் தான். ஸோ கண்டிப்பாக இங்கே தான் வருவாங்க. அந்த சில் ஃபீலிங் இங்கே தான் கிடைக்கும். இது ஒரு சொர்க்கம். அதை நானே சொல்கிறேனே, நான் அங்கே தான் இருக்கிறேன். அது என்ஜாய் பண்ண வந்து தான் ஆவாங்க. ஆனால் போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் சாட்டர்டே நைட்டு, ஆல்மோஸ்ட் வீக்கெண்டு தானே, ஸோ ஆல்மோஸ்ட் 20,000 வெஹிக்கிள்ஸ் மட்டும் மேலே வந்திருக்கு. வெஹிக்கிள்ஸ்னால் எல்லாமே சேர்த்து, இன்க்ளூடிங் த பஸ், கார், வேன், எல்லாமே சேர்த்து. பைக் அதில் சேர்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பைக்கு சேர்த்தா அது 30,000 ஆயிருக்கும். ஏன்னா வீக்கெண்ட்ஸ் ஆனாலே பைக்கு மேலே வந்துடுவாங்க. பைக்கு சேர்க்காம தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 20,000 வெஹிக்கிள்ஸ் மேலே வந்திருக்குது. வெஹிக்கிள்ஸ் அதாவது 20,000 பேர் ஸ்டே பண்ணலாம். ஸோ 20,000 வண்டிங்க மட்டும் வந்திருக்குன்னா அப்போ எத்தனை பேர் மேலே வந்திருப்பாங்க? ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் கேதர் பண்ணுறாங்க. இந்த இ பாஸுங்கிறதெல்லாம் வந்து இது ஒரு விஷயத்துக்கு தான். ஸோ 20,000 பேர் வண்டிங்க மேலே வந்திருக்குதுன்னா, ஸோ எத்தனை பேர் அவங்க உள்ளே வந்திருக்காங்க, மேலே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டே எல்லாம் எங்கே இருக்குது, அவங்களுக்கு தண்ணி வசதியெல்லாம் எப்படி வருது? ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கே தண்ணிங்கிறது கொஞ்சம் டைட்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது 20,000 பேருக்கு வந்தால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? தண்ணி எப்படி மேனேஜ் பண்ணுறது? இது எல்லாமே அவங்க ஒரு கேல்குலேஷன் எடுக்கிறதுக்கு தான். அண்ட் ஆல்மோஸ்ட் அடுத்த வருஷத்துக்கான ஒரு ப்ரிப்ரேஷனும் கூட சொல்லலாம். கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனுக்கு தான் இந்த ஒரு சின்ன இ பாஸ் ஐடியா. கொரோனா சுச்சுவேஷனில் வந்து நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி இவ்வளோதான், இத்தனை பேர் தான் அப்படின்னு. இதுக்கும் மேபி இருக்கலாம், பட் அந்த மினிமல் அளவுக்குலாம் இருக்காது. மேக்ஸிமம் இருக்கும். அந்த ஒரு டூரிஸ்ட் சீசன், டூரிஸ்ட் மேலே வர்றாங்கன்னா சும்மா நார்மல் டைமில் விடுற அந்த இதிலெல்லாம் விட முடியாது இல்லையா? கண்டிப்பாக நிறைய வண்டிங்க வரும். கொஞ்சம் தான் விடுவேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் இது என்ன சீசன், ஃப்ளவர் ஷோ வேறு வரப்போகுது, அப்படியெல்லாம் கண்டிப்பாக விட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும், இ பாஸ் கிடைக்கும். எல்லாம் ஒன் வே இந்த சென்ஸ். மேலே ஏறும்போது வந்து நீங்கள் ஊட்டி வழியாக தான் ஏறணும். இந்த கோத்தகிரி வழியாக ஏற முடியாது. எக்ஸிட் மட்டும்தான் உங்களுக்கு கோத்தகிரி வழி. ஸோ அந்த விஷயத்த மைண்ட் செட்டில் வச்சுட்டு வந்துடுங்க. மேலே வரும்போது கோத்தகிரி வழியில் ஏற முடியாது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக். 2 வழியிலையும் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டிராஃபிக் ஆயிரும்.
டிராஃபிக் ஆகி பிளாக் ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துல பிளாக் ஆனால் ஒட்டுமொத்த இடத்துலையும் பிளாக் ஆயிரும். ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ அதனால தான் ஒன் வே பண்ணிட்டாங்க. இது எல்லா வருஷமும் பண்ணுறது தான், ரெகுலராக எல்லா வருஷமும் ஒன் வே பண்ணிடுவாங்க. ஸோ அது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் தெரியாதவங்களுக்கு அது மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி. அது நீங்கள் கோத்தகிரி ஏற முடியாது, பட் ஸ்டில் லோக்கல்ஸுக்கு நான் சேர்த்து சொல்கிறேன். கோத்தகிரி ஒரு ஊட்டி ஏறுறீங்கன்னா அது இப்போன்ட்டு இல்லை, நீங்கள் எப்போவுமே இது மைண்டில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் மச் பெட்டராக இருக்கும். 1 hour கணக்கு வச்சுக்கோங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த சீசன் டைம் கண்டிப்பாக 1 hour மேலே ஏறுறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் 30லேயே தான் போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. அந்த மைண்ட் செட்லேயே வாங்க. பொறுமையாக போகிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். கொஞ்சம் ஸ்ட்ரெச்சு கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அழுத்தாமல், பேக்கில் வர வண்டிங்க ரொம்ப ஹார்ன் அடிக்கிறாங்களா அந்த மாதிரினா வழி விட்டுருங்க, அவங்க போயிடட்டும். அதே மாதிரி டூரிஸ்ட்டுங்க ஓவர் ஸ்பீடிங் வேணாம். அது காராக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, வேனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஓவர் ஸ்பீடிங் வேணாம். ஓவர் ஸ்பீடிங் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து 120 போகணுங்கிறதுல இல்லை, நீங்கள் 3rd கியரில் 4th கியர்லலாம் போட்டு போகிறதே அது ஓவர் ஸ்பீடிங் தான். இங்கே இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுங்க. ஒரு டெம்போ ட்ராவலர் 3rd கியரில் 4th கியரில் போட்டு போயிருப்பார் போல், சென்னை வண்டி. அது என்ன ஆச்சுன்னா பிரேக் ஹீட் ஆகி பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 2nd கியர் போட்டுட்டு லோட் பண்ணிவிட்டு போங்க. சேஃபர் ஜோன், கீழே போய் சேர்ந்துருவீங்க பத்திரமா. இல்லைன்னா என்ன வேணால் நடக்கலாம். கொஞ்சம் அந்த பிரேக்ஸ் ஹீட் ஆயிடுச்சுன்னா பிரேக் பிடிக்காமல் போயிடும். கிளைமேட்டும் கொஞ்சம் ஹீட்டு தான். எங்களுக்கு இது ஹீட்டு, மேபி உங்களுக்கெல்லாம் இது சில்னஸாக இருக்கலாம். 27ங்கிறது நேற்று மழை பெஞ்ச உடனே 23 ஆயிடுச்சு, சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த எஃபெக்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நேற்று மழை பெஞ்ச எஃபெக்ட்டு. ஸோ அதனால தான் நானும் கொஞ்சம் ஜாக் போட்டு வந்தேன். பட் ஸ்டில் அப்பவும் சூடாக தான் இருக்குது. வண்டி ஓட்டும் போது தெரில, நிறுத்தும் போது ஹீட்டாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கீழே உங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே ஆஃப் ஆஃப் த ஹீட் கம்மியாகுதுன்னா அது பெரிய விஷயந்தான். ஸோ யூ கேன் என்ஜாய் இட். அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுற ஐடியாவே விட்டுருங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த சீசன் டைம் வந்து நீங்கள் ஓவர்டேக்கே பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் பெட்டர். சேஃபர் ஜோன். ஒரு மெலோடி சாங்கை போட்டு 30 ஸ்பீடில் அதை அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க. லுக் அட் த நேச்சர் வித் யர் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் வித் அ மெலடி ஆர் டப்பா குத்து சாங், வாட் எவர். என்ஜாய் பண்ணிவிட்டு 30 ஸ்பீட்லேயே வாங்க. 30 ஸ்பீட்லேயே வந்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் கீழேயோ மேலேயோ போய் சேர்ந்துடலாம். கீழே அந்த மேலே இல்லை, கீழேருந்து மேலே வரவங்களுக்கு மேலே வந்து சேர்ந்துடலாம், மேலே இருந்து கீழே போகிறவங்களுக்கு கீழே போய் சேர்ந்துடலாம். 1 hour தான் அதுக்கான டைம். 30 ஸ்பீடில் போனாலே 1 hour தாராளமாக போகலாம். ஸோ 1 hour கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே கிளம்புறதா இருந்தாலும் சரி 1 hour கேல்குலேஷன் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துடுங்க. அடித்து பிடிச்சா ஹரிபரியில் வந்துடாதீங்க. இது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது எனக்கு இருந்துச்சு. ஏன்னா முந்தா நேற்று நடந்த அந்த ஆக்சிடெண்ட் நைட் ஒரு 8 மணிக்கு தான் அந்த டெம்போ ட்ராவலர் கவுந்து ஒரே ஒரு சின்ன பையன் இறந்துட்டான். மற்றவங்கெல்லாம் சேஃப். ஆல்மோஸ்ட் குஞ்சப்பண்ண தாண்டினதுக்கப்புறம் நியூஸ் கேள்விப்பட்டதும் கண்டிப்பாக நம்ம இது ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். அவ்வளோதான். நானும் அப்படியே ஊற்றிக்கிட்டே போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு, அந்த எண்டில் ஒரு டீ கடை இருக்குது அந்த கோவில் பக்கத்தில், நம்ம வியூ கடை, அங்கே போய் நின்று ஒரு டீயை போட்டு அப்படியே நானும் ஷாப்புக்கு போகிறேன். பை பாய்.